அதாவது புலின்னு ஒரு படம் எடுத்தார், நடித்தார். அதுக்கு 15 கோடி பணம் வாங்கினார். அப்படி வாங்கப்பட்டதாக இல்லைங்க, வாங்கப்பட்டதாக இது யார் சொல்றது? நம்ம சொல்லலை, வருமான வரித்துறை சொல்லி. அந்த வருமானத்தை இவர் வந்து தன்னுடைய ரிட்டர்ன்ஸ் அந்த ஆவணங்களில் மறைத்து விட்டார் அப்படிங்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டு. வருமான வரி கட்டாமல் உங்கள் வருமானத்தை குறைத்து காமிச்சா என்ன அர்த்தம்? மறைத்தீர்கள் என்றால் அரசாங்கத்தை ஏமாற்றி இருக்கிறீர்கள். அது நிரூபணமானதுக்கு அப்புறம் அது அபராதம், அமைதியா அபராதம் கட்டினா வெளியில நியூஸே வராது. நீங்க வழக்குன்னு போகும்போது தான் நியூஸ் வருது. நீங்க 1.5 கோடி உங்களுக்கு 100 கோடி ரூபா ஒரு படத்துக்கு வாங்குறவரு இந்த 3 மாநாடு நடத்தினார்ல இப்போ இது வரைக்கும், இந்த 3 மாநாட்டுக்கு 400லேருந்து 500 கோடி செலவுன்னு சொல்றாங்க. நீங்கள் வந்து சர்க்கார் படத்துலேயே என்னமோ நடிக்கும்போது டாக்டர்லாம் 5 ரூபா டாக்டர் 5 ரூபா வாங்கிட்டு மருத்துவம் பண்ணணும். நீங்கள் 5 ரூபா வாங்கிட்டு சினிமா நடிக்க வேண்டியதானே? 100 கோடி வாங்குறீங்களே. பழைய வண்டியை வேணால் புது வண்டின்னு புரோக்கர் ஏமாற்றுவானே தவிர புது வண்டியை வாங்கிட்டு பழைய வண்டின்னு கம்மியான விலை கொடுப்பானா? அப்போ அந்த கம்மியான விலை கொடுக்குறான்னா அந்த வித்தியாசம் வந்து ஹவாலாவில் போயிருக்கணும். அப்போ ஹவாலா குற்றம் பண்ணியிருக்கீங்க, வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கீங்க, போலி ஆவணங்கள் பண்ணியிருக்கீங்க. 2 வண்டி நினைக்கிறேன், ஒன்று அம்மர், இன்னொன்று ரோல்ஸ் ராய்ஸ் என்னமோ. குருவியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வேட்டைக்காரன், சூரா, பீஸ்ட்டு, இப்படி பல படங்கள் 2023 வரைக்கும் நடிச்சிருக்கீங்க அவங்க படத்தில். ஆக அவர்களை கொள்ளைக்கார குடும்பம் என்று நீங்கள் சொல்வது அது மக்களுக்கு தெரியும். ஆனால் அதை நீங்கள் சொல்லக்கூடாது. நான் வந்து விளம்பரத்துக்காக தான் நடிக்கிறேன், பணம் வாங்கிட்டு நடிப்பது என்னுடைய தொழில் சொல்லி ஒரு விபச்சார விடுதிக்கு நீங்கள் வந்து ஒரு போதை மருந்துக்கு வந்து நீங்கள் வந்து விளம்பரம் கொடுத்தீங்கன்னா தவறு தான். அது டைம் டு லீடுன்னா நீ தலைவன் ஆகிடுவியா அப்படின்னு சொல்லி அந்த படம் வெளியே விடாமல் விட்டாங்க. அது சரின்னு நம்ம சொல்லலை. அப்போ வீரமாக குரல் கொடுத்தீங்களா? இல்லையே. அஜித் மாதிரி வீரமாக கொடுத்தீங்களா? அவர் வந்து மிரட்டுறாங்க ஐயா அப்படின்னு முதல்வர் இருக்கிற மேடையிலேயே வந்து பேசினார். அந்த தைரியம் அவருக்கு இருந்தது. நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் வந்து உண்மையான அந்த தைரியமோ துணிச்சலோ உள்ளவர் இல்லை. வருமானத்தை மறைத்து நீங்களே வந்து அரசை ஏமாற்றி விட்டு நீங்கள் நல்ல ஆட்சி கொடுப்பீர்கள் என்று மக்கள் எப்படி நம்புவார்கள்? வணக்கம், நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து அதிக ஊக்கத்தை கொடுக்கும். அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும். அப்படின்னா என்ன செய்யணுன்னா, நீங்கள் தொடணும். சப்ஸ்கிரைப்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் வந்து அழுத்திட்டிங்கன்னா போதும். அதை எல்லோரும் தயவு பண்ணி அதை பண்ணிங்கன்னா தொட்டுவிட நமது உறவு தொடரும். கட்டாயம் மறந்துடாமல் வள்ளுவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து அதாவது ஜாலியாகவும் பேசுவோம், அறிவுபூர்வமாக, மக்களுக்கு உபயோகமாக, மக்களுடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக தொடர்ந்து பேசி வருகிறோம், பேசுவோம். நீங்கள் தொட்டுவிட தொடரும். நன்றி. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. மோடி இணைத்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராபின்சன், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. டிஎன்பிஎஸ்சி அதில் வந்து முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போட்டு பல விஷயங்களை வந்து விளக்கியிருக்காரு. சார் எப்படிலாம் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குன்றதை விளக்கியிருக்காரு. ஆமாங்க, இந்த விடியல்னு சொல்லி நடுவில் ஒரு முன்னாள் வந்துச்சு, கொஞ்சம் மாதம் முன்னால் அது வெளியே வந்துச்சு. விடியல் ஏங்க, விடியல்ங்கிறது உங்கள் கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சாரம். அதே வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஏன் கேட்குறீங்க? ஆட்சி சம்மந்தப்பட்ட முதல்வர் பெயர் கேளுங்க, துணை முதல்வர் பெயர் கேளுங்க. ஓகே, அதெல்லாம் வந்து ஆவணப்படுத்தப்பட்ட விஷயம். விடியல் என்று சொல்வது எந்த கட்சி? அது மாதிரி ஏதோ அது சம்மந்தமாக. விடியல் பயணம் எப்போது தொடங்கி? அது எப்போது தொடங்கியது? என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிறந்தவொன்னே ராத்திரி பிறந்தேன், காலையில் விடிஞ்சது, அப்போவே விடியல். நான் ராத்திரியில் தான் பிறந்தேன். ஓகே, நான் பிறக்கும்போது உதயசூரியன் இல்லை, நான் சொல்கிறது வானத்தில் வர உதயசூரியன். ஓகே சார். அப்போ வந்து அந்த உதயசூரியன் காலையில் வந்துச்சு, நான் பார்த்தேன். அதுதான் எனக்கு விடியல். எல்லாருக்கும் ஒரு விடியல் இருக்குது. அப்போ நீங்கள் விடியல் வந்து நீங்கள் அவங்க கட்சியுடைய பிரச்சாரத்தான். இது என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுக்குற அதுடைய அட்டவணையாது டிஎன்பிஎஸ்சி இல்லையே. ஓகே, அப்போது அதுவாவது பரவாயில்ல. இப்போ சீமான் எடுத்து சொல்லியிருக்காரு, அது பார்த்தீங்கன்னா திருக்குறள். நீங்கள் என்னங்க பண்ணுவாங்க, துண்டு சீட்டில் வந்து மதில் மேல் பூனை மேல் மதில்னு படிக்கிறவங்க இவங்களை வந்து போய் அவர் வந்து இவங்க வந்து எழுதுகிறாங்க, உளரெனும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையா கல்லாதவர். ஓகே, இந்த பயவா கலரணைய அப்படிங்கிறது என்னென்னால்
எந்தவித உபயோகமும் இல்லாத பயனில்லாத ஒரு விளைநிலம் போல பயனில்லாத நிலம் போல ஆயிடுவான். என்னன்னா அது வந்து கல்லாமை. ஓகே. படிப்பு இல்லைன்னா நீ வந்து ஒரு வெத்து மைதானம் தான்டா, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு கிரவுண்டு தானே. திருவள்ளுவர் இருந்த காலத்தில் அவருக்கு வந்து இந்த மாதிரி வெத்து கிரவுண்டாக இருந்தால் கூட அதில் மணல் அள்ளி கனிமூலங்கள்லாம் அள்ளி பக்கத்து மாநிலத்துக்கு வித்துருவாங்கன்ற வித்த பாவம் தெரியாத திருவள்ளுவர் வெள்ளந்தியான மனிதர். 2000 வருடத்துக்கு முன்னால் அவருக்கு வந்து தெரியல பாவம். தெரிஞ்சிருந்தா இதை கூட கொஞ்சம் யோசனை பண்ணி எழுதியிருப்பார். சரி, ரைட்டு, எழுதிட்டார். அதை இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு தான் தமிழே வரல, சரி எதுக்குங்க உங்களுக்கு இருமொழி கொள்கை? நாங்கள் ஆங்கிலம் அது ஒழுங்காக வந்து ஆங்கிலத்தை இந்த தேர்வு குழுவில் இருக்கிறவங்களாம் திமுக ஆளாக போட்டிங்கன்னா எப்படி இருப்பான்? உங்களை மாதிரி தான் இருப்பான். நீங்கள் தேர்வு பண்ணுற ஆள் உங்களோட மோசமாக தான் இருப்பான். நீங்களே மோசம் போது அப்போ அவன் என்ன சொல்கிறான், இந்த பயவா கலரணைய, அதாவது வெற்று நிலம் அப்படின்னு சொல்கிறத வந்து இங்கிலீஷில் பிரெஸ்ட்லெஸ் உமன் லாங்கிங் ஃபார் செக்ஸு. இங்கே செக்ஸு கல்லாமையில் செக்ஸ் எங்கே வருது? செக்ஸுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது தனியாக காமத்துப்பால்னு ஒன்று இருக்குது. ஓகே. பிரெஸ்ட்லெஸ் மார்பகமற்ற பெண். ஐயா, எந்தவித விளைச்சலும் இல்லாத வெற்று நிலம் அப்படிங்கிறதுக்கும் மார்பகம் இல்லாத என்னையா, அந்த காலத்தில் வந்து கலைஞர் வந்து ஆபாச நூல்கள் எழுதி தான் முதல்ல வந்து பிரபலமானார். வான்கோழி போன்ற வான்கோழி, வாழ முடியாதவர்களா வாழ தெரியாதவர்களா, அப்பா வந்து பொண்ணு கூடவே உடல் உறவு வச்சுக்கிட்டாருன்னு. அது அவர் என்ன பண்ணுவார், தீக்காவிலேருந்து வந்தது அது. அவர் ஈரோட்டுக்காரர் சொன்னார், காமனுணர்ச்சி வந்தால் பொண்ணு கூடவும் உறவு வச்சுக்கலாம், அம்மா கூடவும் பெத்த தாயோட உறவு வச்சுக்கலான்னு சொன்னாங்களா சார்? சொன்னதாக வந்து அவருடன் வாழ்ந்த சாமி சிதம்பரம், அவர் பேர் என்ன, ஆணைமுத்து, இவங்களாம் எழுதியிருக்காங்க. சப்போஸ் அவங்களாம் பொய்யா எழுதினாலும் அவங்களை கைது பண்ணலாம். ஆனால் வந்து அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து உண்மையாக எழுதினாங்களா இல்லையா எனக்கு அப்படி போனதா. ரெண்டாவது அவங்க எழுதுறது வந்து என்ன சொல்கிறாங்க, இதை வந்து அவர் வந்து குடியரசு பத்திரிகையிலையும் விடுதலை பத்திரிகையிலையும் பிரசுரிச்சாருன்னு சொல்லி கோட் பண்ணி எழுதுறாங்க. அவங்க பொய் சொல்லியிருந்தா நான் பொறுப்பு இல்லை. அது உண்மையா இல்லையான்னு என் பேரில் வழக்கு போட்டால் நான் சாமி சிதம்பரத்தையோ ஆணைமுத்துவையோ கோட் பண்ணலாமே தவிர அவங்கள போய் கேட்க முடியாது. வழக்கில் அவங்கள வந்து கூப்பிட முடியாது. அவங்களாம் போயிட்டாங்க. என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் ரைட்டு விடுங்க. ஈவேரா அது சொன்னார் சொல்லலைன்றத சர்ச்சையை தாண்டி இதுதான் தமிழர் பண்பாடா? அப்பா மகளுடன் உறவு கொள்வது வந்து எங்கேயாவது ஒரு தமிழர் பண்பாட்டில் வந்திருக்கா? இல்லை தமிழர் பண்பாட்டு பழக்க வழக்கங்களில் இருக்கிறதா? இல்லை. அதை போய் ஒரு சிறுகதையாக எழுதினீங்க. நீங்கள் இவங்களால் எதை திங்க் பண்ண முடியும்? அவன் ஏதோ விளையாத நிலம்னு எழுதுனா பிரெஸ்ட்லெஸ் உமன் லாங்கிங் ஃபார் செக்ஸு, காமத்திற்காக ஏங்கும் மார்பகமற்ற பெண். கொச்சையா இல்லை? அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் சாமி வைகுந்தர்னு அவர் வந்து இந்த தென் மாவட்டங்கள்லாம் ரொம்ப பிரபலமான ஒரு சமூக நீதி போராளி. அதே சமயத்தில் இந்து மத கோட்பாடுகள் நம்பிக்கை உள்ளவர். ஆனாலும் அந்த தீண்டாமை அந்த மாதிரி விஷயங்கள் சமூக நீதி போராட்டத்தில் இருந்த ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுது, அவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஓகே. நாடார் சமுதாயத்தை தாண்டி அவருடைய புகழும் பிரபலமும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அவரை வந்து ஒரு சமுதாய சாதி தலைவராக நம்ம கொண்டு போகிறது நியாயம் இல்லை. அதை தாண்டி ஆனால் அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்பது உண்மை. அதனால் வைகுந்தர் அவருடைய அதாவது தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா நாடார் சமுதாயத்தில் நிறைய இருப்பாங்க, மற்றவங்களும் இருக்காங்க. ஓகே. மற்றவர்கள் இல்லைன்னு சொல்லலை, நாடார் சமூகத்தில் அதுவும் இருக்காங்க. அவரை வந்து அதை பற்றி சொல்லும்போது அவரை வந்து முடிசூடா மன்னன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலேருந்து அவரை வந்து முடிசூடா மன்னன்னா அவரை வந்து ஒரு தலைவர்னு ஏற்றுக்கொண்டாங்க. சமுதாய தலைவர், சமூக தலைவர், சமூக நீதி தலைவர். அது இங்கிலீஷில். உங்களுக்கு தான் இங்கிலீஷ் வரல, இல்லை மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதானே. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காட் ஆஃப் ஹேர் கட்டிங்கா, முடித்திருத்தும் கடவுளா. அது கூட சீமான் பேசியிருக்காரு. முடித்திருத்துபவரையும் நாங்கள் கடவுளாக தான் வந்து நினைப்போம், அது வேறு விஷயம். ஆமாம், ஏன் அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காங்களா? ஆமாம். அது எந்த தொழில்னு சொன்னாங்களா? நீ எந்த தொழில் செய்தாலும் நீ செய்யும் தொழிலே ஸோ சொல்லக்கூடாது. ஏங்க இவ்வளவெல்லாம் பேசுகிறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா எங்கேயோ சென்னைக்கு அருகில் தான் வந்து இந்த இதில் செப்டிக் டேங்க் இருக்கிறதுக்காக இறந்து ஒரு பையன் ஒருத்தர் வந்து இதை இடறி விழுந்துட்டார். அவரை காப்பாற்ற போன இன்னொரு இளைஞர் வந்து இறந்து போயிட்டார். ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. நீங்கள் எவ்வளோ வருஷமாக எத்தனை தடவை உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது சட்டப்படி தண்டிக்க வேண்டியதுன்னு, அரசு தான் பொறுப்புன்னு. மறுபடியும் உங்களால் இதையே வந்து சரி பண்ண முடியலையே.
நீங்களா வந்து அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை வந்து பட்டியல் இனத்தவர்கள் இல்லை வந்து அடிமட்டத்தில் இருப்பவர்கள் ஆதி தமிழர்கள்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன நன்மையை செய்து விடுவீர்கள்? சும்மா மேடையில் பேசுகிறதோடு சரி. சரி, இப்போ வந்து முடிசூடா மன்னனுக்கு என்னையா பேர்? மன்னன்னா கிங்குன்னு சொல்லலாம், சக்கரவர்த்தின்னு சொல்லலாம். முடிசூடா மன்னன்னா அதாவது அவருக்கு வந்து ராஜான்னு பேர் இல்லை, ஆனால் ராஜா. ராஜான்னு நீங்கள் வந்து அரச சிம்மாசனத்தில் உட்கார்ந்தாதான் ராஜா இல்லை, ஆனால் முடிசூடா மன்னன். ஓகே. இப்போ வணங்காமுடின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அது ஒரு டைட்டில். அதுக்கு இங்கிலீஷில் வந்து காட் ஆஃப் ஹேர் கட்டிங்க அப்படின்னா அந்த தேர்வு குழுவில் யார் இருக்கானோ அவனுக்கு வந்து தமிழும் தெரியல, இங்கிலீஷும் தெரியல. இங்கிலீஷ் தெரியலன்னா கூட வந்து அவனை மன்னிக்கலாம். அவனுக்கு தமிழும் தெரியல. ஏன்னா தமிழ் சரியாக தெரிஞ்சால் முடிசூடா மன்னனை எப்படி இங்கிலீஷில் மாற்றணுன்றது மட்டும்தான் தப்பு வந்திருக்கும். அவனுக்கு தமிழை முடிசூடா அப்படின்னா நான் நினைக்கிறேன் இந்த சாட் ஜிபிடி மாதிரி முடி அப்படின்னா அதுக்கு ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் சூடா அப்படின்னா அதுக்கு ஒரு வார்த்தை வருது, சரி, அதுக்கப்புறம் மன்னன் அப்படின்னா அதுக்கு ஒரு வார்த்தை வருது. மூணையும் சேர்த்து போட்டு இதுக்கு எதுக்கியா தேர்வு குழு உறுப்பினர்? சாட் ஜிபிடியே நீங்கள் வச்சுக்கலாமே. பேசாமல் சாட் ஜிபிடியில் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு 50 கொஸ்டின் எழுதி கொடுன்னா அது வந்து அரை மணி நேரத்தில் எழுதி கொடுத்துரும். ஆமாம், அவ்வளோதானே. அதாவது இது வந்து நீங்கள் வைகுந்தரையும் வந்து அவமானப்படுத்தி, வைகுந்தருடைய தொண்டர்கள் அவருடைய பக்தர்கள் அவர்களையும் அவமானப்படுத்தி எனக்கு ஒரு சந்தேகம் வருது, வேணும்ன்ட்டே இது செய்கிறாங்களான்னு. ஏன்னா இந்துக்கள் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை இந்த அரசு வந்து சிறுபான்மையினர் வந்து அவங்கள வந்து ஏதோ திருப்திப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு இந்துக்களை வந்து அசிங்கப்படுத்துவாங்க. ஓகே, எந்த சிறுபான்மையினரும் வந்து இந்துக்களை அசிங்கப்படுத்துங்கன்னு வந்து யாரும் இவங்ககிட்ட கேள்வி கிறிஸ்துவர்களோ முஸ்லீம்களோ வந்து கெஞ்சி கூத்தாடலை. அதில் சில பேர் வந்து அந்த பாதிரியார்லாம் சில பேர் வந்து பேசுவாங்க, சில மௌலிகள் பேசுவாங்க. இந்துக்களில் கூட சில சாமியார்கள் அதிக பிரசிங்கத்தனமாக பேசுகிறவங்கலாம் இருக்காங்க. எல்லா ஜாதியிலையும் இருப்பான், மதத்துலேயும் இருப்பான், நம்ம அதை சொல்லலை. ஆனால் இந்துக்களை அவமானப்படுத்துங்கள் வந்து யாரும் வந்து கேட்டுக்கல. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அடிமட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் வந்து ஒரு இந்து திருவிழான்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள முஸ்லீம்கள்லாம் வந்து அதுக்கு ஆதரவாக கை கொடுப்பாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ரம்ஜான் கொண்டாடும் போது இவங்க வந்து ஸ்வீட்டு கொடுத்து அந்த மாதிரி ஒரு அந்த அளவு இணக்கமாக இருப்பாங்க. இவங்களை தூண்டி விட்டு கெடுக்கிறதே இந்த அரசியல்வாதிகள் தான். அந்த வகையில் இங்கே வேணும்ட்டு மூட்டி உண்ணுன்றதுக்காக பண்ணுறாங்களா இல்லை நாடார்களே? அடடா, அங்கே தான் நினப்பு வருது. இப்படி நாடார்களை இழிவுபடுத்தினால் மறுபடியும் தூத்துக்குடிக்குள்ள கனிமொழி போக முடியாமல் ஒரு கால் இது உள் பிரச்சனையாக இருக்குமோ, குடும்ப பிரச்சனையாக இருக்குமோ, அதுக்காக பார்ப்பாங்களா? இல்லைங்க, நம்ம திமுகன்னா நம்ம அவ்வளோ சாதாரணமாக அதை லேசில் எடுத்துக்கூடாது. அவங்க தப்பே செஞ்சால் கூட அந்த தப்புக்கு பின்னால் ஒரு சரித்திரம், அது ஒரு காரணம், லாஜிக் இருக்கும். ஓகே, இப்போ கனிமொழி வந்து மறுபடியும் தூத்துக்குடிக்குள்ளே போகக்கூடாது. ஏற்கனவே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி ஒரு பக்கம், கீதா ஜீவன் இன்னொரு பக்கம்னு இருக்குது. அதே உள்கட்சி எல்லா ஒரு மாவட்டத்திலையும் இருக்க மாதிரி அங்கேயும் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நோக்கத்தோட கனிமொழிக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்க வேணும். இப்போ கனிமொழி மறுபடியும் தூத்துக்குடி போனால் அங்கே உள்ள நாடார் இயக்கங்களோ இல்லை அந்த வைகுந்தருடைய வழிபாட்டு முறையை சேர்ந்தவர்களோ, அவர் நாடாரோ மற்றவர்களோ, அவங்க வந்து கனிமொழியை பார்த்து கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? அவங்க சரியாக பதில் சொல்லலைன்னா அவங்களுக்கு ஒரு சங்கடம் வரும். ஓகே, நாளைக்கு அவங்களுக்கு உள்ள அங்கே உள்ள அந்த கிரிப்பு குறையும், அரசியல் என்ன சொல்லுது அந்த கிரிப்பு வந்து குறையும். இது ஒரு கால் வேணும்ட்டே பண்ணியிருப்பாங்களோ கனிமொழிக்கு எதிராக மன்னர் பரம்பரை ஒரு கால். ஏன்னா அதில் நிறைய பிரச்சனை இருக்கு, நமக்கு தெரிஞ்சது தானே. அங்கே உள்ளுக்குள்ளேயே வந்து மகன் மருமகன் இப்படிலாம் அங்கே உள்ளுக்குள்ளேயே மகன் மருமகன் பிரச்சனையே இன்னும் முடியலான்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது இது இன்னும் அடுத்த கிளைக்கு போகுது. கொஞ்ச நாள் முன்னால் தான் அவங்க மாறன் சகோதரர்கள் அடிச்சிட்டாங்க, அப்புறம் ஏதோ கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணாங்க. 3500 கோடி பஞ்சாயத்துக்கு, 3500 கோடி செலவு. அப்படின்னா எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க? பெரிய பஞ்சாயத்து சார். ஆமாம், 3500 கோடி ரூபா பஞ்சாயத்து. அதில் என்ன நமக்கு கமிஷன் கிடச்சிருக்குன்னு தெரியல. சரி, ரைட்டு, அவங்க பிரச்சனை, அது குடும்ப பிரச்சனைன்னு வச்சுங்க. அது அப்படி தான் அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் வந்து கண்கள் பணிக்கும், இதயம் இனிக்கும், அதான் சொல்லிட்டு போயிட்டார், அதை வச்சுக்கலாங்க. இப்போது கனிமொழியை சங்கடப்படுத்துவதற்காக இந்த வைகுந்தரை வம்பு கிழித்திருக்கிறார்களோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. நமக்கு தெரியாது, அது ஒரு சந்தேகம் வருது. இருந்தாலும் கூட நாடார் பெருமக்களின், அது மட்டும் இல்லாமல் வைகுந்தர், சுவாமி வைகுந்தரை வழிபடும் எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் அனைவருடைய மனதும் புண்படுற மாதிரி காட் ஆஃப் ஹேர் கட்டிங்னு எழுதலாமா? இல்லை, ஒரு செக்கிங் கிடையாதா? சரி, ஒருத்தன் ஏதோ ஒரு கிறுக்கன் ஒருத்தன்கிட்ட கொடுத்துட்டீங்க இந்த தேர்வாணையத்தில்,
அந்த கிறுக்கன் வந்து அவனோ இல்லை அவனை சார்ந்தவர்களோ எழுதி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ம். அதுக்கு ஒரு ஆடிட் மாதிரி அது சரியா இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு 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 ஏதாவது ஒரு சிஸ்டம் வேண்டாமா? ம். அந்த சிஸ்டம் இல்லாமல் இப்படி வந்து அது ஏங்க இழிவுபடுத்துறதெல்லாம் வந்து இந்து சம்பந்தமாகவே இழிவுபடுத்துறீங்க. இப்போது நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, காட் ஆஃப் ஹேர் கட்டிங்னாலும் அதான். திருக்குறள் வந்து நான் இந்துன்னு சொல்லலாம். ஆனால் வந்து 1930 தமிழ்நாடு அரசு அன்றைக்கு இருந்த அரசு வெளியிட்ட திருவள்ளுவர் படத்தில் அவர் பட்டையாக விபூதிட்டு இருக்காரு, திருநீர். அவர் காவி உடை உடுத்திருக்காரு. ஓகே. 1930 பிஜேபி இல்லை. அப்போது திருவள்ளுவர் வந்து பிஜேபியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ பிஜேபியே இல்லை. ஓகே. மிஞ்சி போனால் ஆர்எஸ்எஸ் இருந்திருக்கும். ஆர்எஸ்எஸ் வந்து காவி உடைங்கிறது அப்போ வரல. காவி என்பது காஷாயம்னு சொல்லக்கூடிய சாமியார். இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா அவர் இப்போ காசிக்கு போகும் சன்னியாசி அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாடியிருப்பார். நாகேஷும் எம்ஜிஆரும் சேர்ந்து பாரு. அப்போ ரொம்ப ஃபேமஸான பாட்டு அது, எம்ஜிஆர் படம் இது ஒன்று. அதில் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அது பிளாக் அண்ட் ஒயிட்னா கூட அது காவி உடை தான் உடுத்திருப்பார். யார்? நாகேஷ். அதாவது காசிக்கு போனாலே காவி உடையை எடுத்துகிட்டு போகணும். ஓகே. சன்னியாசினாலே காவி உடை. நீங்கள் பழைய வேத காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவர் காஷாயம் தரித்தார் அப்படிம்பாங்க. காஷாயம்ங்கிறது என்னென்னா அந்த காவி உடை. அதாவது சன்னியாசியானால் அதுக்கு ஒரு யூனிஃபார்ம்னு வச்சுங்களேன். அப்போ அதில் இருந்தது. அதிலேருந்து அதை வெள்ளை மாற்றிட்டாங்க. மாற்றினது ஐயா கருணாநிதி அவர்கள் வந்தபோது தான். ஏன்னா அவர் இந்து இல்லை. இப்போ வர இது ஒரு ஃபேஷனாக போச்சு. அங்கே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இந்த அரசியலுக்காக சாமுண்டீஸ்வரி கோயில் வந்து அது இந்து கோயிலே இல்லைன்றான். சாமுண்டீஸ்வரின்றது துர்கை, பார்வதி தேவி, அன்னை உமா பார்வதி தேவி, சிவனின் மனைவி. அதுதான் ஒரு ஊரில் ஒரு மூகாம்பிகை அது இதுன்னு பேர் வச்சா கூட அடிப்படையில் வந்து சிவன் தென்னாடுடைய சிவனையை போற்றி. சிவனை நீங்கள் வந்து கைலாயத்தில் இருக்காருலாம் சொல்ல முடியாது. அவர் இங்கிருந்து அங்கே போனவர் தான். ரேஷன் கார்டு தான் அவருக்கு அங்கே, ஆதார் கார்டு இங்கே தான் சிவனுக்கு. ஓகே. ஏன்னா வந்து தென்னாடுடைய சிவனை போற்றி. அதே மாதிரி விநாயகர் வந்து வடநாட்டு கடவுள்னு. இப்போ தமிழ் கடவுள் அதாவது முருகர் வந்து தமிழ் கடவுள்னா அவங்க அண்ணன் மட்டும் வடநாடு எப்படி போவார்? சும்மா அது வந்து ஏதோ ஒரு சௌகரியத்துக்காக சொல்கிறது. அது மாதிரி வரும்பொழுது நீங்கள் வந்து அது எப்படி வந்து ஒருத்தரையும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற கேள்வி வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குன்னா, திருவள்ளுவர் வந்து சமணர். சரியா? சமண மதங்கிறது இந்து மதத்துலேருந்து தானே வந்தது. ஒன்றும் அவர் இந்து இல்லை, சமணர். இது பிறவி பெருங்கடல்னு எழுதுகிறாரு, கடவுள் வாழ்த்துன்னு எழுதுகிறாரு. அப்புறம் இப்போ வரவங்களாம் சொல்கிறாங்க திருவள்ளுவர் வந்து கிறிஸ்தவர்னு சொல்கிறாங்க. பிறவி பெருங்கடல்னு 7 அதாவது பிறவின்றது வந்து கிறிஸ்தவ மதத்தில் கிடையாது. இல்லை, நம்ம கிறிஸ்தவ நம்ம என்ன கிறிஸ்தவ மதத்தை நாம் விமர்சனம் செய்யவில்லை. திருவள்ளுவர் அப்போ கிறிஸ்தவ மதத்தில், அப்புறம் கொஞ்சம் விட்டா தாடி வச்சிருக்காருன்னா இஸ்லாமியர் சொல்லிடுவீங்களா? ஏன்னா திருவள்ளுவர் இஸ்லாமிய மதம் பிறந்தது, கிறிஸ்தவ மதம் வந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு அப்புறம் ரொம்ப பின்னால். நான் என்ன சொல்கிறேன்னா, மதத்தை தாண்டி திருவள்ளுவர் தமிழர்களின் பெருமை. உலகத்திலேயே மிக அதிகமாக பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்து திருக்குறள். அதை மலம் என்று சொன்னவருக்கு வந்து ஊர் பூரா செலவைக்கிறீங்க. நீங்கள் இதை வந்து தமிழையும் இங்கே தமிழை இழிவுபடுத்துகிறீங்க, திருக்குறளை இழிவுபடுத்துகிறீங்க. இந்து மதத்தை ஒரு வழிகாட்டி அவர் ஐயா வைகுந்தர் அப்படின்னா இது திட்டமிட்டு செய்யப்படுவதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இல்லை தவறுன்னு சொன்னால் தவறை வந்து திருத்துவதற்கு அந்த கட்டமைப்பில் வழி இல்லை என்றால் உங்களுடைய ஆட்சியுடைய அவலட்சணம் தெரிகிறது. இதுதான் வந்து நம்ம வேண்டுமென்றே செய்கிறார்களோ, இதில் ஏதாவது உள்குழுத்து அரசியல் இருக்குமோன்னு கனிமொழியை பற்றி ஞாபகம் வருது. இதனால தான் வருது நமக்கு. ஓகே. ஆமாம் சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து 1.5 கோடி வந்து வருமான வரித்துறையில் வந்து கப்பம் கட்டணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அபராதம். அதாவது புலின்னு ஒரு படம் நடித்தார். அதுக்கு 15 கோடி பணம் வாங்கினார். அப்படி வாங்கினார் இல்லைங்க, வாங்கப்பட்டதாக இது யார் சொல்றது? நம்ம சொல்லலை, வருமான வரித்துறை சொல்லுது. அந்த வருமானத்தை இவர் வந்து தன்னுடைய ரிட்டர்ன்ஸ் அந்த ஆவணங்களில் மறைத்து விட்டார் அப்படிங்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டு. அதுக்கு அவங்க வந்து 1.5 கோடி அபராதம் போட்டாங்க. இவர் என்ன சொல்றாரு, மறைத்தது உண்மையாக இருந்தால் அபராதம் கட்டி தான் ஆகணும். அது வருமான வரி சட்டம். இப்போ நான் வந்து 2019 15 இது நடந்திருக்கு. 19 வந்து நீங்கள் வந்து ஆர்டர் போட வேண்டியது 22 தான் போட்டீங்க.
கவர்மெண்ட் ஆஃபீஸில் எல்லா ஆஃபீஸ்லேயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு எல்லாம் இன்றைக்கி ஒரு புகார் அனுப்பிச்சோம்னா 2 வருஷத்துக்கு 6 தடவை நம்ம வந்து அதுக்கு வந்து நினைவூட்டல் அனுப்பிச்சா கூட அவங்களுக்காக வேணும்போது கரெக்டாக நோட்டீஸ் மறுநாளைக்கே அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம போட்டால் இது எல்லா அரசு துறையிலையும் உள்ளது தான். மாநில அரசு, மத்திய அரசு எல்லாமே பொதுவாக சொல்கிறேன். அப்போ அப்போ 2019 நீங்கள் கேட்டிருக்கணும், நீங்கள் லேட்டாக கேட்டிங்க அதனால கிடையாதுன்னு. அதை எப்படி விட்டுப்பான் ஐயா? நான் சொல்கிறேன் 2009-10 என்னுடைய வருமானத்தில் நான் கட்டினதில் இப்போ எப்போ 2025 கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆச்சு. நீ அன்றைக்கி ஏதோ ஒரு 5 லட்ச ரூபா 5,71,000 என்னமோ டேக்ஸ் கட்டினதுடைய சலான் காப்பி எங்களுக்கு ஆதார் அனுப்புன்றான். 16 வருஷமாக நான் தொடர்ந்து வந்து வருமான வரி செலுத்திக்கிட்டு இருக்கேன். பல முறை வந்து வருமான வரி செலுத்தியிருக்கேன். சில முறை வந்து எனக்கு நான் கட்டின அட்வான்ஸ் டேக்ஸில் வந்து ரீஃபண்டும் வந்திருக்கு. அப்படி உண்மையிலேயே இருந்தால் அவங்க கழிச்சுக்கிட்டு அனுப்பணும். அப்படி ஏதாவது நான் பாக்கி வச்சுருந்தா இல்லை நோட்டீஸ் அனுப்பணும். இது வரைக்கும் அனுப்பலை. அதாவது அதை என்னுடைய ஒரு இதுலேயே பார்த்தீங்கன்னா 2009-10 வரும்போது நான் இப்போ ஆலோசனை பண்ணேன் வழக்கு, அதுக்கு சம்மந்தமான வருமான வரித்துறை ஆலோசகரோட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 12 வருஷம் வரைக்கும் அவங்க எப்போ கேட்டாலும் நம்ம வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். 12 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது, எங்கிட்ட ஆவணங்கள் வைத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லலாமே தவிர 12 வருஷம் வரைக்கும் கேட்பதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஆனால் என்னுடைய அந்த இதில் வந்து அப்போவும் வந்து எனக்கு ஒன்றும் பதில் தெரியாதில்லை. ஐயா நான் எல்லாம் முறையாக கட்டியிருக்கேன், இந்த தேதியில் கட்டியிருக்கேன்னு என்கிட்ட ஏதோ ஒரு கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சுருந்து அனுப்பிச்சிட்டேன். எதுக்காக சொல்கிறேன்னா 2019 அவர்கள் ஆர்டர் போட்டுக்கணும், 2022 போட்டாங்கன்னா அதனால் வந்து இன்ஃபேக்ட் 3 வருஷத்துக்கு வந்து நீங்கள் ஆர்டர் டிலே பண்ணிங்கன்னா வட்டி கேட்டிங்கன்னா அந்த அபராதத்துக்கு வட்டி கேட்டாங்கன்னா அது வேணால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாமே தவிர, நீங்கள் வருமான வரி கட்டாமல் உங்கள் வருமானத்தை குறைத்து காமிச்சா என்ன அர்த்தம்? மறைத்தீர்கள் என்றால் அரசாங்கத்தை ஏமாற்றி இருக்கிறீர்கள். அது நிரூபணமானதுக்கப்புறம் அது அபராதமாக அமைதியாக அபராதம் கட்டினா வெளியில் நியூஸே வராது. நீங்கள் வழக்குன்னு போகும்போது தான் நியூஸ் வருது. ஆமாம், நீங்கள் 1.5 கோடி உங்களுக்கு 100 கோடி ரூபா ஒரு படத்துக்கு வாங்குறவர் இந்த 3 மாநாடு நடத்தினார்ல இப்போது இது வரைக்கும். இந்த 3 மாநாட்டுக்கு 400லேருந்து 500 கோடி செலவுன்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து வந்தது? எங்கேருந்தோ 2000 கோடி வந்தது, வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் அதுலேருந்து செலவு பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. ஏதோ வெளிநாட்டு மிஷினரிகள் அனுப்புகிறார்கள். உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் 500 கோடி செலவு பண்ணியிருக்காருன்றது தெரியுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஏதோ நான் வந்து திமுக பாய்சன் திமுகன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பாயசம் திமுகவா? ஏன்னா அதே திமுக மாடல் அவங்க 200 ரூபா கூப்பிட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து கொடுக்கலன்னும் போது அவன் போகும்போது திமுகவில் என்ன பண்ணுவான், சேரெல்லாம் தலையை தூக்கி வச்சுட்டு போயிடுவான். அப்போ இப்போ என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்போ ஒரு வீடியோ வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெண்கள் வந்து அவங்கள அழைச்சி 300 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் 200 ரூபா தான் கொடுத்தாங்கன்னு தகராறு பண்ணுறாங்க. ஆமாம், நீங்களும் வந்து அதே திமுக மாடல் கொள்கை கோட்பாடு எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து பெரியார் படம் வைக்கிறீங்க, அவர் படம் வைக்கிறீங்க, இவர் படம் வைக்கிறீங்க. அதாவது எல்லாமே இரவல். அண்ணாதுரை படம் போடுறீங்க, அவர் திமுக தலைவர், திமுகவை தோற்றுவித்தவர். அதிமுக கொடியிலையும் இருக்கார். எம்ஜிஆர் வரீங்க, எம்ஜிஆர் வச்சு தான் ரெட்டை இலையே. ஆமாம், ஆக அதுவும் இரவல். பகுஜன் சமாஜ் கட்சி யானையை தான் வச்சு நீங்கள் வந்து சின்னம் போடுறீங்க. கொடி கூட வந்து ஏதோ ஒரு சிறிய கட்சி ஒன்று வந்து என்னுடைய இதுன்னு சொல்லி போட்டாங்க. ஏதோ ஒரு சங்கம் ஒன்று, சங்கமோ கட்சி ஏதோ ஒன்று, ஒரு அமைப்பு. ஓகே, சரி, இதெல்லாம் இரவல். தலைவர்களெல்லாம் இரவல் வாங்கினீங்க. கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னா அதே நீட் தேர்வு எதிர்ப்பு, அதே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு. ஏறத்தாழ திமுகவுடைய கார்பன் காப்பியாகத்தான் இருக்கிறீங்க. ஆனால் வந்து பாய்சன் திமுக, பாசிச பாஜகன்றதை மட்டும் அந்த டயலாக், பஞ்சு டயலாக் மட்டும் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து சர்க்கார் படத்துலேயே என்னமோ நடிக்கும்போது டாக்டர்லாம் 5 ரூபா டாக்டர் 5 ரூபா வாங்கிட்டு மருத்துவம் பண்ணணும். நீங்கள் 5 ரூபா வாங்கிட்டு சினிமா நடிக்க வேண்டியதானே? 100 கோடி வாங்குறீங்களே. இப்போ நீங்கள் வந்து வருமான வரியை வந்து மறைக்கிறீர்கள். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா அந்த ஹம்மர்காரர் என்னமோ வாங்கினார். அப்போது வந்து இந்த அலெக்ஸ்னு ஒரு புரோக்கர் பிடிபட்டார். அவர் மூலமாக வாங்கினது உதயநிதி பேரில் வழக்கு, இவர் பேரில் வழக்கு, ஒரு தொழிலதிபர்கள் மேலே வழக்கு, இதெல்லாம் வந்தது. என்னென்னா போலி ஆவணங்கள். புது வண்டி வாங்கிட்டு செகண்ட் ஹேண்ட் வண்டின்னு சொன்னால் இங்கே டியூட்டி கம்மியாகும், வரி, இறக்குமதி வரி. புது வண்டி வாங்கி போலி ஆவணங்கள் தயார் பண்ணது புரோக்கராக இருந்தால் கூட உங்களுக்காக தானே தயார் பண்ணுறாரு. பணம் யாருக்கு மிச்சப்படுது? உங்களுக்காக தானே. அப்போ நீங்கள் அது தப்பு பண்ணாதானே அர்த்தம். உங்களுக்கு தெரியுமில்ல புது வண்டின்னு. புரோக்கர் ஏமாற்றி உங்கள்கிட்ட வந்து புது வண்டியை வாங்கி பழைய வண்டியை வேணால் புது வண்டின்னு புரோக்கர் ஏமாற்றுவானே தவிர புது வண்டியை வாங்கிட்டு பழைய வண்டின்னு கம்மியான விலைக்கு கொடுப்பானா? அப்போ அந்த கம்மியான விலைக்கு கொடுக்குறான்னா அந்த வித்தியாசம் வந்து ஹவாலாவில் போயிருக்கணும். அப்போ ஹவாலா குற்றம் பண்ணியிருக்கீங்க, வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கீங்க, போலி ஆவணங்கள் பண்ணியிருக்கீங்க. 2 வண்டி நினைக்கிறேன், ஒன்று அம்மர், இன்னொன்று ரோல்ஸ் ராய்ஸ் என்னமோ, 2. அந்த வழக்குகள் இன்னும் நிலவையில் இருக்குது. என்ன லட்சணத்தில் நீங்கள் வந்து
அவர்களை பார்த்து அந்த 300 ரூபா வந்து கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து 200 ரூபா கொடுக்குறீங்கன்னா திமுகவுக்கும் உங்களுக்கும் எந்தவித வித்தியாசமே இல்லையே. அவங்கள பார்த்து கொள்ளைக்கார குடும்பம்னு சொல்கிறீங்க. திமுக கொள்ளைக்கார குடும்பமா இல்லையாங்கிறது மக்களுக்கு தெரியும். ஓகே. அதாவது ரயிலில் டிக்கெட் கூட வாங்க வசதி இல்லாத இருந்தபோது அவர்கள் வந்து அதிலிருந்து இன்னைக்கு எவ்வளவு லட்சம் கோடிகளில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை வைத்து மக்களுக்கு தெரியும். சர்க்காரியால் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே மக்களுக்கு ஆத்திப்படி. இது வந்து இவர் சொல்லி தான் மக்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த குடும்பத்தின் ரெட் ஜெயண்ட் மூவிஸ்லேருந்து சன் பிக்சர்ஸ் வச்சு அந்த குடும்பத்தை சேர்ந்து முக்கியமாக ரெட் ஜெயண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 படம் வந்து இவர் வந்து நடிச்சிருக்கார். குருவியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வேட்டைக்காரன், சுறா, பீஸ்ட்டு, இப்படி பல படங்கள். ஓகே. 2023 வரைக்கும் நடிச்சிருக்கீங்க அவங்க படத்தில். அப்போ தான் நீங்கள் வந்து பிப்ரவரியிலேயோ என்னமோ இதை கட்சி ஆரம்பிச்சிங்க. அப்போ கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ஏதோ ஒரு படம் கடைசியாக வந்த படம் 2023 அது வந்து அவங்க ரெட் ஜெயண்ட் படத்தில் வந்து அது மே ஜூனோ வந்தது. ஆக அவர்களை கொள்ளைக்கார குடும்பம் என்று நீங்கள் சொல்வது அது மக்களுக்கு தெரியும். அது அது அதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பது மக்கள் முழுமையாக அறிந்திருக்கிறார்கள். ஓகே. மக்களும் சரி, மீடியாவும் சரி, எதிர்கட்சிகளும். ஆனால் அதை நீங்கள் சொல்லக்கூடாது. அண்டால உள்ள கறியை பார்த்து காக்கா வந்து கருப்பாக இருக்குன்னு சொல்லலாமா? ஓகே. அடுப்பு கறியை பார்த்து காக்கா வந்து நீ கருப்புன்னு சொல்லலாமா? அந்த மாதிரி இவர் வந்து என்ன பண்ணுறாரு, பாய்சன் திமுக அவங்க அந்த கொள்ளையடிச்சதாக நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே, அந்த பணத்தில் இருந்து தானே அந்த படத்தை தயார் பண்ணாங்க. அந்த படங்களெல்லாம் அதில் நீங்கள் 100 கோடி 50 கோடி, அப்போ முதல்ல குறுகிய பீரியடில் 50 கோடி வாங்கியிருப்பீங்கன்னு வச்சுப்போம். 25 50 வாங்கியிருப்பீங்க. இப்போ 100 வாங்குவீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கொள்ளையடித்த பணத்தில் நீங்களும் பங்கு பெற்றுவிட்டு இன்றைக்கி அவங்கள பார்த்து கொள்ளைக்கார, நீங்கள் அவங்கள சொல்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் நாம் ஒன்றும் அதை வந்து தடுக்கலை. நீங்கள் சொல்லுங்கள், அவங்க பதில் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க கட்சியிலேருந்து பதில் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த யோகியர் வேஷம் எதுக்கு? அந்த நீங்கள் 8 படம் அவரும் அந்த கொள்ளை படத்தில் தான். இப்போ கூட ஜாஃபர் சாதிக்கு வந்து போதைப்பொருள் கடத்தினார், அதில் நிறைய பணம் சம்பாதிச்சாருன்னு சொல்லி அவர் கைது பண்ணாங்க, வழக்கு நடக்குது. அவர் வந்து ஃபைனான்ஸ் பண்ண படத்தில் வந்து அமீர் படம் எடுத்தாருன்னு சொல்லி அமீருக்கு இடி மூலமாக விசாரணை சிக்கல் வந்தது. கிருத்திகா உதயநிதி அவர்களும் ஒரு படம் டைரக்ட் பண்ணாங்க. அது விஷயமாகவும் அது விஷயம் ரொம்ப பெருசாக மீடியாவில் வரலையே தவிர விசாரித்தார்கள். அது விசாரணை என்பது இயல்பானது. இந்த பணம் எங்கேருந்து எங்கெங்கே ட்ராவல் ஆகிருக்கு, எதனால் போயிருக்கு, எவ்வளவு போயிருக்கு. ஒரு இயக்குனரே வந்து அவங்க வந்து பண்ணாங்கன்னா அவங்க இயக்குனருக்கு உண்டான அந்த ஃபீஸ் மட்டும்தான் வந்திருக்கா, அதுக்கு மேலே போயிருக்கா? ஃபீஸ் மட்டும்தான் வந்திருக்குன்னா அவர்களுடைய தொழிலை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது மாதிரி தான் அமீரை விசாரித்தாங்க. அப்படி விசாரித்த போது அவருக்கு உண்டான ஃபீஸை விட அதிகமாக வந்து பணம் வந்திருக்குன்னு சொல்லி விசாரணை நடைபெறுகிறது. அப்போ அவருக்கு வேறு ஏதோ சம்மந்தம் இருக்கா இல்லையா தெரியாது, இருக்கா அப்படிங்கிறத விசாரிக்கிறாங்க. எப்படி ஜாஃபர் சாதிக்கு போதைப்பொருள் மூலமாக, அதாவது சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தில் படம் எடுத்தால் அந்த படத்தின் இயக்குநர்களை கூட விசாரிக்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பெட்டிங்கில் வந்து நடிகர்கள் வந்து ப்ரொமோவில் நடிச்சிருக்காங்க, விளம்பரங்களில். இந்தி நடிகர்கள், தமிழ் நடிகர்கள் எல்லாருமே இந்த ஆன்லைன் பெட்டிங்கு, இந்த கேமிங்கு, அதெல்லாம் வந்து சூதாட்டம். அந்த சூதாட்டத்தில் நடிச்சு இடி வந்து இவர் மோகன்லால் மம்முட்டி வீட்டில் ரெய்டு, மம்முட்டி அவருடைய மகன் துல்கர் சல்மான் வீட்டிலலாம் ரெய்டு. இது மாதிரி பிருத்திவிராஜ், மலையாள நடிகர்கள், இப்படி இந்தி நடிகர்கள்லாம் ஏற்கனவே ஒரு ரவுண்டு. ஆக ஒரு ப்ரோமோவில் நடித்த அவங்க நடிக்கும்போது பணம் கொடுத்து எதுக்கு வேணாலும் நடிப்பாங்க. ஆனால் நீ இல்லீகலான ஒரு விஷயத்துக்கு நடிக்கக்கூடாது. நான் வந்து விளம்பரத்துக்காக தான் நடிக்கிறேன், பணம் வாங்கிட்டு நடிப்பது என்னுடைய தொழில்னு சொல்லி ஒரு விபச்சார விடுதிக்கு நீங்கள் வந்து ஒரு போதை மருந்துக்கு வந்து நீங்கள் வந்து விளம்பரம் கொடுத்தீங்கன்னா தவறு தான், அது சட்டப்படி. நீங்களும் அந்த குற்றவாளி, அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களாய். அப்போது 8 படம் ரெட் ஜெயண்ட்டில் வந்து நீங்கள் வந்து தயாரிப்பாளர்களாவோ அல்லது விநியோகஸ்தர்களாவோ அவர்கள் இருக்கும் பொழுது நீங்கள் நடிச்சிருக்கீங்கன்னா அந்த கொள்ளையில் அந்த குடும்பம் கொள்ளையடித்தது என்பது உங்களுடைய கருத்தானால் அந்த கொள்ளையில் நீங்களும் ஒரு பங்குதாரர் மிஸ்டர் விஜய். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அவர்களை பார்த்து சொல்லுவதற்கு அருகதை வேண்டாமா? இப்படி தான் நம்ம கேட்குறோம். அதே மாதிரி தலைவா படத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, டைம் டு லீடுன்னு ஒரு டேக்லைன் போட்டிங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர்கள் வந்து என்ன மீறி
நீ வந்து டைம் டு லீடுன்னா நீ தலைவன் ஆகிடுவியா அப்படின்னு சொல்லி அந்த படம் வெளியே விடாமல் விட்டாங்க. அது சரின்னு நம்ம சொல்லலை. ஓகே. அது வந்து ஒரு 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 படைப்பாளியோட சுதந்திரத்தில் தலையிடுறதுன்னு தான் சொல்லுவோம் நம்ம. யார் செய்தாலும் தவறு தான் என்று சொல்லுவோம். ஆனால் அப்போ வீரமாக குரல் கொடுத்தீங்களா? இல்லையே. அஜித் மாதிரி வீரமாக கொடுத்தீங்களா? அவர் வந்து மிரட்டுறாங்க ஐயா அப்படின்னு முதல்வர் இருக்கிற மேடையிலேயே வந்து பேசினார். அந்த தைரியம் அவருக்கு இருந்தது. நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்பாவை கூட்டிகிட்டு அங்கே போய் 2 கிலோமீட்டர் நடந்து போய் உள்ளே போய் கொடநாட்டில் போய் அதுக்கு வந்து யார் மூலமாக செலவு பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில் 1 மாதம் பொறுத்து அப்புறம் கெஞ்சி கூத்தாடி தான் தலைவா படம் வெளியே வந்தது. அப்போ குரல் கொடுத்துருக்கலாமே, மக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கலாமே, உங்கள் ரசிகர்கள் கூட்டத்தோடு போய் கொடநாட்டை முற்றுகையிட்டு இருக்கலாமே. செய்யலை. ஏன்னா உங்களுக்கு அப்போ தைரியம் இல்லை. இப்போவும் வந்து இப்போ நம்ம யார், நம்மளை என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு உங்களை நீங்களே தூக்கி வச்சுக்கிறீங்களே தவிர, அதாவது நீங்கள் வந்து உண்மையான அந்த தைரியமோ துணிச்சலோ உள்ளவர் இல்லை. வருமானத்தை மறைத்து நீங்களே வந்து அரசை ஏமாற்றி விட்டு நீங்கள் நல்ல ஆட்சி கொடுப்பீர்கள் என்று மக்கள் எப்படி நம்புவார்கள்? கொலைக்கார கும்பல்னு சொல்கிறவங்க படத்துலேயே நீங்கள் நடிப்பீங்க. ஆனால் வந்து இப்போ பார்த்து அவங்கள பார்த்து நீங்கள் வந்து கொலைக்கார குடும்பம் இப்படி எல்லா விஷயத்திலும் வந்து மைக்கு வந்து உங்களுடைய ரசிகர்கள் வந்து கொஞ்சம் ஆர்வ கோளாறுல எகிரி குதிச்சு அங்கங்கே சேதம் பண்ணி மைக்கை அறுத்து விட்டாங்க. திமுக காரங்க வந்து திமுக சதி செய்ய மாட்டார்கள் என்பது நமது கருத்து இல்லை. செய்வாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. பவர் கட்டு பண்ணுவாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் வந்து 15 வருஷமாக அரசியல் பத்திரிகை நடத்திருக்கேன், எனக்கு தெரியாதா எப்படியெல்லாம் செய்வார்கள், என்னவெல்லாம் செய்வார்கள். அதுக்கெல்லாம் பயப்பட்டா அரசியல் பத்திரிகை நடத்த முடியாது. ஓகே. என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்கள் தொண்டர்கள் வந்து உங்களுடைய ரசிகர்கள் வந்து மைக்கை ஏறி குதிச்சு கட் பண்ணதை உடனே திமுகன்னு சொல்லிங்கன்னா, அப்போது அது ஒரு செயற்கையாக வந்து இவங்களை திட்டி அவங்கள பாஜகவையும் அங்கே மத்தியில் ஆள்பவர்களையும் மாநிலத்தில் ஆள்பவர்களையும் திட்டினால் ஏதோ ஓட்டு கிடைத்து விடும் என்ற தவறான இதில் இருக்கீங்க. அதே 300 ரூபா 200 ரூபா நீங்களும் வந்து 200 ரூபா கொடுத்து தான் கூட்டு வரீங்க. 300 ரூபான்னு சொல்லி அதுலேயும் 100 ரூபா ஏமாத்துறீங்கன்னா, ஏற்கனவே உங்கள் இப்போ சொல்கிற குற்றச்சாட்டை போல் பல மடங்கு வந்து, அதாவது அவர்களை ஒரு குடம் விஷம் என்று சொன்னால் திமுகவை, இல்லை நான் ஒரு துளி விஷம்தான் சொல்கிறீங்க. விஷம்தான். ஒரு துளியாக இருந்தாலும் அது விஷம், ஒரு குடமாக இருந்தாலும் அது விஷம். அந்த வகையில் அது பாய்சன் திமுகன்னா நீங்கள் ஒன்றும் பாயாச அமைப்பு இல்லை. நீங்கள் அந்த பாய்சன் திமுகவில் நீங்களும் வந்து ஏதோ ஒரு மினி திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய, குட்டி திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கார். அவர் வந்து தன்னுடைய அவருக்கு பின்னால் கூட்டம் வருது. ஐயா அது கூட்டப்பட்ட கூட்டமாக நிறைய பேர் சொல்கிறாங்க. நாகப்பட்டினத்தில் வச்சாலும், திருச்சியில் வச்சாலும், மதுரையில் வச்சாலும் அதே மாறி மாறி அவங்க தான் வர்றாங்க, முக்கால்வாசி பேர்னு சொல்கிறாங்க. இருக்கலாம். திமுகவில் கூட தான் இங்கே இருந்த வேன் வச்சு கூப்பிட்டு வருவாங்க. எல்லா கட்சியிலையும் அது வந்து சகஜமாக போச்சு, பெரும்பாலான கட்சிகளில். அதெல்லாம் தாண்டி பார்த்தால் அவர் செல்லும் பாதை, அவருடைய இமேஜ் வந்து, நீங்கள் உங்களோட ரசிகர்கள் வந்து உங்களை அண்ணா என்று கூப்பிடுவார்கள், உங்களை வந்து தரிசனம் செய்வதற்காக காத்திருப்பார்கள். அதுதான் வந்து இவர் கூட சீமான் கூட சொன்னார். அதுக்கு முன்னாலேயே நான் கூட வேறு ஒரு சேனலில் சொன்னேன், நான் நடிகைகளுக்கு நயன்தாராவுக்கும் த்ரிஷாவும் வந்தால் கூட கும்பல் வரும். அந்த காலத்திலேயே வந்து பழம்பெரும் நடிகைகள் வரும்போது ரயில் மேலே ஏறி நின்றுட்டு வந்துருப்பாங்க. நான் சொல்லுது 1950களிலேயே. அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி வந்து அப்படி வந்து நடக்கிறது வந்து ஆச்சரியம் இல்லை. ஓகே. தமிழ்நாட்டில் வந்து பொதுவாக அந்த சினிமா மோகம் என்பது பல ஆண்டுகளாக, ஏறத்தாழ ஒரு 100 ஆண்டுகளாக 80 ஆண்டுகளாகனா அந்த சினிமா மோகம் மற்ற மாநிலங்களை விட இங்கே அதிகம். இங்கேயும் ஆந்திராவிலும் அதிகம், நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த வகையில் அந்த மோகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அது வந்து வாக்கு வங்கியாக வந்துவிடும். வந்தால் வரட்டும், நான் அதை தடுக்க முடியும், நீங்களா தடுக்க முடியும். ஆனால் அதை நம்பி கொள்கை பாதைகளை வையுங்கள். என்ன திட்டம் என்பதை மக்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலோ அதிகாரத்தில் பங்கு பெற்றாலோ எந்த வகையிலும், இல்லை உங்கள் எம்எல்ஏக்கள் எவ்வளோ பேர் வந்தாங்களோ நீங்கள் என்ன செய்வீங்க அதை சொல்லுங்கள். நீங்கள் வந்து விமர்சனம் சனிக்கிழமை தான் வருவேன், இது என்ன அப்போ சனிக்கிழமைக்கு தான் ஒரு கால் நீங்கள் முதல்வரானால், தப்பித்தவறி நீங்கள் முதல்வரானால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இப்போ சனிக்கிழமை தான் ஆஃபீஸ் போவீங்களா? சரி, நீங்கள் ஆஃபீஸ் போகலான்னா அரசு ஊழியர்களுக்கெல்லாம் 5 நாள் லீவ் விட்டுருவீங்களா? பயமாக இருக்குல்ல எங்களுக்கு. அரசு ஊழியர்களுக்கு சனிக்கிழமை மட்டும்தான் ஆஃபீஸு, திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் லீவு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எந்த துறை நடக்கும், எந்த வேலை நடக்கும், வாழ்க்கை எப்படி இயங்கும்?
இந்த மாதிரி ஒரு அபத்தமான ஒரு செயற்கையான கோமாளித்தனமான கொள்கைகளை விட்டுவிட்டு விஜய் அவர்கள் தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ரசிகர் கூட்டத்தை, தொண்டர் கூட்டத்தை சரிவர பயன்படுத்தி கொண்டு நல்ல பாதை வகுத்து முன்னேறி வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம். அவரை வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. வந்துட்டீங்க, வந்ததுக்கு ஏற்ற மாதிரி இருங்க. நீங்கள் இதையும் சினிமாவாக நினைத்து விடாதீர்கள். இது சினிமா இல்லை. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி. மிக்க நன்றி, வணக்கம்.